There are three components of DNS. What is the expansion DNS? Domain name system. There are three components in DNS. The first one is namespace. Second one name server. And third one zone. So these three are components of DNS. So namespace. So what are the categories of namespace? Namespace class with two categories. Flat namespace. Second one hierarchical namespace. And next one name server. Single system would be insufficient to store huge amount as responding request from the all over the world. ஒரு சிங்கிள் சிஸ்டம் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா சிங்கிள் நேம் சர்வர் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய டேட்டாவை எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ மோர் ரெக்வஸ்ட்டை அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம், இருக்கக்கூடிய அந்த டொமைன் என்ன நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். சரியா? ஸோ பிகாஸ் அன்ரிலையபிள் பிகம்ஸ் அன்ரிலையபிள்ஸ் எனி ஃபெயிலியர் the data becomes inaccessible. ஏதாவது ஃபெயிலியர் வந்து அப்படின்னா டேட்டா வேணாம முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது சிங்கிள் சர்வராக இருக்கும்போது. ஸோ வாட் யூ மீன் பை நேம் சர்வர்? நேம் சர்வர் ஆர் ப்ரோக்ராம்ஸ் தட் ரன் ஆன் ஃபிசிக்கல் சிஸ்டம் தட் ஸ்டோர்ஸ் ஆல் ஜோன் டேட்டா. ஸோ இது ஒரு ப்ரோக்ராம் தான், நேம் சர்வர் ஒரு ப்ரோக்ராம் தான். ஸோ இது என்ன ஒன்று அப்படின்னா ஸ்டோர் ஆல் ஜோன் டேட்டா அதில் இருக்கக்கூடிய ஜோன் டேட்டா எல்லாமே ஸ்டோர் பண்ணக்கூடிய ஒர்க் இந்த நேம் சர்வர் பண்ணுது. ஸோ நேம் சர்வர் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா Name server contains DNS database which consisting of domain names and then corresponding IP address. ஸோ இப்போ இந்த நேம் சர்வர் இருக்குன்னா டொமைனோட நேம் இருக்கும். ஸோ அதோட கரஸ்பாண்டிங் IP அட்ரஸ் இருக்கும். வாட் யூ மீன் பை வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் IP? இன்டர்நெட் ப்ரோட்டோகால். இதுதான் இதில் ஸ்டோர் பண்ணுவோம் நேம் சர்வர். ஸோ இப்போ சிங்கிள் நேம் சர்வரில் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா ரெக்வஸ்ட் நம்ம ரிக்வஸ்ட் வந்துன்னா அதுக்கு ப்ராப்பரான மெசேஜ் நாம் சென்ட் பண்ண முடியாது. ஏதாவது ஃபெயிலியர் வந்து அப்படின்னா அந்த ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டேட்டா ரெக்கவர் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நேம்ஸ் சர்வர் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி போகிறோம். ரூட் நேம் சர்வர், மாஸ்டர் நேம் சர்வர், ஸ்லேவ் நேம் சர்வர் அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ பிகம்ஸ் அன்ரிலையபிள். இந்த டேட்டா ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ஸ் வந்து அப்படின்னா நெட்வொர்க்கில் ஃபெயிலியர்ஸ் வந்து அப்படின்னா அந்த டேட்டாவை என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இதுக்காக தான் என்ன யூஸ் பண்ணுறோம் நேம் சர்வர் ஆர் ப்ரோக்ராம் தட் ரன் ஆன் ஃபிசிக்கல் சிஸ்டம். ஸோ நம்மளுடைய சிபியூவில் ரன் ஆகக்கூடியது தான் அண்ட் ஸ்டோர் ஆல் ஜோன் டேட்டா. ஸோ இப்போ சர்வர் ரன் ஆகக்கூடியது தான் இது. சரிங்களா? ரைட். ஸோ வாட் ஆர் த கேட்டகரிஸ் ஆஃப் நேம் சர்வர்? தேர் ஆர் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் நேம் சர்வர். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரூட் நேம் சர்வர். தேர் ஆர் த்ரீ டைப்ஸ் ஆஃப் நேம் சர்வர். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் root name server, the top level server which contains the entire DNS tree maintained by ICANN என்ற Internet Corporation assign names and numbers. So last week பார்த்திருப்போம் what is the expansion of ICANN, Internet Corporation assign names and numbers. So இது top level server. So entire DNS tree. ஸோ எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் எதில் இருக்குது அப்படின்னா இந்த ரூட்ஸ் நேம் சர்வருங்க. ஸோ எவ்வளோ ரூட் நேம் சர்வர்னால் தேர் ஆர் 13 சர்வர்ஸ் அப்படிங்கிறாங்க. 13 சர்வர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிரைமரி ஆர் மாஸ்டர் நேம் சர்வர் contains zone resource records. These records are updatable by domain name holders such as organization. அந்த டொமைன் நேம் யார் வச்சுருக்கிறாங்களோ ஒரு ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு டொமைன் நேம் இருக்குது, ஒரு டொமைன் வாங்கியிருக்கிறாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இது இந்த ரெக்கார்ட்ஸ் என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணக்கூடிய ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்குது. ஸோ இதை என்ன சொல்கிறாங்க, பிரைமரி ஆர் மாஸ்டர் நேம் சர்வர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்டரி ஆர் ஸ்லேவ் நேம் சர்வர் which contains a copy of primary server files. This server has no authority to update but reduce the workload of the master server by sharing the queries. ஸோ மாஸ்டர் சர்வரோட ஒர்க்கை குறைக்கிறது அப்படின்னா செகண்டரி நேம் சர்வர் சொல்கிறோம். இதில் எது அப்படின்னா அப்டேஷன் எதுவுமே நோ அத்தாரிட்டி டு அப்டேட். ப்ரைமரிங்கிறது அந்த ஆர்கனைசேஷன் மாஸ்டர் பிரைமரி சர்வர் நேம் சர்வருங்கிறது அந்த ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணக்கூடிய பர்மிஷன்ஸ் இருக்குது. பட் இந்த செகண்டரிங்கிறது அதோட காப்பி தான். அதனால் இன்னும் உங்களுக்கு அப்டேட் பண்ணக்கூடிய எந்த ஒரு பர்மிஷன்ஸுமே கிடையாது. அந்த பிரைமரி நேம் சர்வரோட பேர்டனை குறைக்கிறது அந்த செகண்டரி ஆர் ஸ்லேவ் நேம் சர்வர்ஸ். ஸோ பட் reduce the workload of master share by the workload of master server by sharing the queries.
So next, so what do you mean by ICANN? ICANN, what is the expansion of ICANN? Internet Corporation for Assign Name and Numbers is a non-profit organization which assigns என்ன பண்ணுது அப்படின்னா நேம்ஸ் அண்ட் நம்பர்ஸ் ஃபார் ஆல் இன்டர்நெட் ரிசோர்ஸ். இருக்கக்கூடிய நேம் டொமைன் நேம் அசைன் பண்ணுறது, அதுக்கு நம்பர்ஸ் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணுறது எல்லாமே எதோ ஒர்க் அப்படின்னு இந்த ஐக்கான் அவங்களோட அதோட ஒர்க். ஸோ இன்டர்நெட் கார்பரேஷன் ஃபார் அசைன் அண்ட் நேம்ஸ் நேம் அண்ட் நம்பர்ஸ்.